ஜோதிடத் துளிகள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகும் அந்த கே நபர் இனி அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். புத பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அறிவாற்றலும் சமயோஜித புத்தியும் மிக்க மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தித்த அத்தனை குழப்பங்களுக்கும் போராட்டங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் ஒரு மகா முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் தருணம் வந்துவிட்டது. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்கள் கண்களில் பட்டிருக்கிறது என்றால் இது பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஒரு மிக முக்கியமான அறிகுறி. வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் மகாவிதி மாற்றம் நிகழப்போகிறது. குறிப்பாக கே என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபரின் மூலமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை கண்டிராத சில அதிசயங்கள் நடக்கப் போகின்றன. உங்கள் கர்ம வினை முடிவுக்கு வரும் நேரம் இது. இதுவரை நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருந்தது. இப்போது அந்த வேதனைகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. தயவு செய்து இந்த வீடியோவை ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்து இடையூறு இல்லாமல் முழுமையாக கேளுங்கள். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். அதாவது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பீர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உங்கள் நிலை என்ன? நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது பாதியிலேயே நின்று போகிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் பல முறை கடவுளிடம் கதறியிருப்பீர்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்கள் அல்லது நீங்கள் உயிருக்கு மேலாக நம்பியவர்களே உங்களை ஏமாற்றியிருப்பார்கள். கூடவே இருந்து குழிப்பறிப்பார்கள் என்று சொல்வார்களே, அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்திருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய கடனில் சிக்கி அதிலிருந்து மீள வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளும் உங்களை மதிக்காத சமூகமும் உங்கள் மனதை ஆறாத வடுவக்காக மாற்றியிருக்கும். ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, கவலைப்படாதீர்கள். இனி உங்கள் காலம் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் அந்த கே என்ற எழுத்தில் தொடங்கும் நபர் யார்? இந்த நபர் உங்கள் பழைய நண்பராக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒரு தூரத்து உறவினராக இருக்கலாம். ஏன், நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புதிதாக நுழையும் ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தவுடன் அல்லது உங்களை தொடர்பு கொண்டவுடன் உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அந்த நபர் ஒரு செய்தியை கொண்டு வருவார். அந்த செய்தி உங்கள் கடனை அடைப்பதற்கான வழியாக இருக்கலாம், அல்லது முடங்கி கிடந்த உங்கள் தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கான முதலீடாக இருக்கலாம். கே என்ற பெயருடைய அந்த நபர் உங்களுக்கு ஒரு குருவாகவோ வழிகாட்டியாகவோ அல்லது ஒரு இரகசிய கூட்டாளியாகவோ இருப்பார். பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு அந்த நபரின் தாக்கம் உங்கள் வாழ்வில் வெளிப்படையாக தெரியத் தொடங்கும். பொருளாதார ரீதியாக மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் கையில் பணப்புழக்கம் கணிசமாக உயரும். கடன் தொல்லைகள் நிம்மதி இழந்த உங்களுக்கு அந்த கடனில் இருந்து வெளிவரும் வழியை பிரபஞ்சம் காட்டும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற ஒரு உயர்தரமான வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு உறுதி செய்யப்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இதுவே மிகச்சிறந்த நேரம். குறிப்பாக தகவல் தொடர்பு, கணினி மற்றும் தரகு தொழிலில் இருப்பவர்களுக்கு மகா லாபம் காத்திருக்கிறது.
குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு மறைந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடக்கும் சூழல் உருவாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் முன்பை விட அதிகமாக வேலை செய்யும். இந்த காரியத்தை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று உங்கள் உள்மனம் சொல்வதை நீங்கள் தெளிவாக கேட்கத் தொடங்குகிறீர்கள். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நீங்கள் ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் என்பதால் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். மேலும் பிப்ரவரி 28 அன்று மாலை ஒரு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இது போன்ற இரகசிய ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற இப்போதே கீழே இருக்கும் அந்த சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எனக்கு பெரிய பலம். மிதுன ராசி அன்பர்களே, பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலம் தொடங்குகிறது. அந்த நபரின் வருகையை கூர்ந்து கவனியுங்கள். உங்கள் வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி எல்லாம் சுபமாகும். நன்றி, வணக்கம்.